ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குரு விஷ்ணுகு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. தியான மூலம் க்ரோர் மூர்த்தி, பூஜா மூலம் க்ரோர் பதம், மந்திர மூலம் க்ரோர் வாக்கியம், மோக்ஷ மூலம் க்ரோர் கிருபா. ஓம் ஸ்ரீ சுவாமி சமர்த்த. பேசும் தெய்வம் அக்கல்கோட் மகாராஜ் அருளாட்சி. அத்தியாயம் 16. ராமகிருஷ்ண ராவ் சர்தேசாயி. ராமகிருஷ்ண ராவ் மும்பையில் ரயில்வே துறையில் கணக்கராக பணியாற்றி வந்தார். சுவாமி மகாராஜின் பெருமைகளை அவரது அத்தியந்த பக்தரான சுவாமி சுதன் மூலமாக அறிந்து கொண்டு அக்கல்கோட் வந்து தரிசித்தார். பிறகு காச நோயால் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்த தனது மனைவி அன்னபூர்ணா பாயியை அழைத்து கொண்டு மீண்டும் ஒரு தடவை அக்கல்கோட் வந்து சேவை செய்தார். பின்பு ஒரு நாள் சுந்தராபாய், அதாவது சுவாமிகளின் சேவகர் அம்மையார் மூலம் தங்களுக்கு புத்திர பாக்கியம் அருளுமாறு குருநாதரிடம் வேண்ட ஸ்ரீ சுவாமிகளும் இளந்த மரத்தை சுற்றினால் அக்னி போல பிள்ளை பிறப்பான் என்று ஆசி அருளினார். மும்பைக்கு திரும்பிய தம்பதியருக்கு சமர்த்தரின் வார்த்தைகளின் அர்த்தம் புரியவில்லை. எனினும் அவர் மீது உள்ள அபாரமான நம்பிக்கையால் அவரது வாக்கு பலிக்கும் என்று நம்பினர். இளந்த மரத்தை போய் சுற்றி வந்தால் மக்கள் கேலி பண்ணுவார்களே என்று கூச்சப்பட்டு அரச மரத்தை சுற்ற முடிவெடுத்து ஓராண்டு சுற்றியும் பலனில்லை. கவலை மிகுதியான வேளையில் சுவாமி சுதன் அமைத்திருந்த சமர்த்தரின் பாதுகா மடத்திற்கு சென்றபோது பிரம்மானந்தா என்ற சாதுவிடம் விபரத்தை கூறினார். சுவாமி சுதனையே சமர்த்த மகாராஜ் இளந்த மரம் என்று குறிப்பிட்டதாக பிரம்மானந்தா விளக்கி அங்கேயே சேவை செய்து வருமாறு அறிவுறுத்தினார். சில நாட்களிலேயே அன்னபூர்ணாபாயி கர்ப்பவதியானாள். 5வது மாதத்தில் தனது தாய் வீட்டிற்கு பிரசவத்திற்காக சென்ற பிறகு ராமகிருஷ்ணராவ் மிகவும் கவலையுடன் இருந்தார். காச நோயாளியான மனைவி உடல் பலவீனத்துடன் இருப்பதால் பிரசவம் நல்லபடியாக நடக்குமா என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். பிரசவம் நெருங்கும் போது ஒரு நாள் அதிகாலை சமர்த்தர் ராவின் கனவில் தோன்றி தாம் சோன்வாடி என்ற இடத்திற்கு குளிக்க செல்வதாக கூறி மறைந்தார். இதை ஒரு அபசகுனமாக மனைவி இறந்து விட்டாளோ என நினைத்த ராவ் வேதனையில் துடித்துக் கொண்டிருந்தார். சோன்வாடி ராவின் மாமனார் வீட்டு பக்கத்தில் உள்ளது. ஆனால் சத்குருவின் திருவருளால் 4 நாட்களில் ஒரு தந்தி நல்ல செய்தியுடன் ராவை வந்தடைந்தது. ஆம், சுவாமிகள் கனவில் தோன்றிய அன்றே அன்னபூர்ணா அக்னி போல பிரகாசிக்கும் ஒரு ஆண் மகனை ஈன்றதாகவும் தாயும் சேயும் நலமாக இருப்பதாகவும் அறிந்த ராமகிருஷ்ண ராவின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சமர்த்தர் குளிக்க செல்வதாக சொன்னது தாயுமான சுவாமிகள் தனது பக்தைக்கு பிரசவம் பார்க்க செல்வதை குறிப்பிடவே என்று பிறகு உணர்ந்த ராமகிருஷ்ணராவ் சுவாமிகளின் அபார சக்தியையும் கருணை வெள்ளத்தையும் போற்றி துதித்தார். குருகடாட்சம் பரிபூரணம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் கி ஜெய்.